ஹே கைஸ், இப்போ ரீசெண்டாக வந்த கேப்டன் அமெரிக்கா பிரைவ் நியூ வேர்ல்டு எதிர்பார்த்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகலை. இது இப்போ கிடையாது. ஆரம்பத்தில் பேஸ் 4 ஸ்டார்ட் ஆகும்போது நிறைய மார்வல் படங்கள் ஃபெயிலியராக தான் போச்சு. பேஸ் 4ல் பார்க்கும்போது கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி அப்புறம் வேற எந்த டீம் அப் படமும் வந்தது கிடையாது. ஆனால் இந்த தண்டர் போல்ஸ் படம் ஒரு ப்ராப்பரான டீம் அப் மூவியாக வந்திருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரிலீஸ்க்கு முன்னாடி பெரிய ஹைப் இருந்தால் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பர்சனலாக அன்னைக்கு டில்புட் அண்ட் உருவன் மட்டும்தான் பெரிய ஹைப் இருந்தது. அதை தாண்டி எந்த மார்வல் படங்களுக்கும் இல்லவே இல்லை. அதனால ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் இந்த படத்தை பார்த்தேன். ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாததுனாலேயே படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 100% சூப்பரான படமா வந்திருக்கு. மேபி நிறைய பேருக்கு இந்த படம் பார்த்தவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். நான் யாருக்கு எப்படியோ எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சது. அண்ட் படத்தோட பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் இந்த படம் மார்வல் ஃபேன்ஸை தாண்டி ஜென்ரல் ஆடியன்ஸை ரசிக்கிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது லாஸ்ட்ல சொல்கிறேன். அடுத்த இந்த படத்தோட ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ்லாம் சொன்னோம்னா எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. குறிப்பாக டேவிட் ஹார்பர் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரீஸில் பார்த்துருப்பீங்க. அந்த சீரீஸில் செம்ம சீரியஸான கேரக்டர் நடிச்சிருப்பாரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக நடிச்சிருப்பாரு. காமெடி கேரக்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வர சீன்லலாம் தேட்டரில் சீட்லலாம் குழி சிலிக்கிறாங்க. அந்தளவுக்கு காமெடியில் சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாரு. அண்ட் எல்லாம் அப்புறமா பக்கி பான்ஸ், கோஸ்ட், ஜான் வாக்கர் கேப்டன் அமெரிக்கா இந்த கேரக்டர் ரொம்ப ரசிக்கும்படியாவே எழுதியிருந்தாங்க. மெயினாக படத்தோட வில்லன் சென்ட்ரி கேரக்டர் சூப்பராகவே இருந்துச்சு ரைட்டிங்கில். இதுக்கு முன்னாடி MCU படங்களில் வந்த வில்லன் கேரக்டர்ஸ் விட இது ஒரு படி மேலேயே ஸ்ட்ராங்கான வில்லன் கேரக்டர் தான் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அப்புறமா வில்லனுக்கு கீழே இருக்க வேலண்டினா கேரக்டர், அந்த கேரக்டர் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. மொத்தத்தில் கேஸ்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே அவங்க பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும். அடுத்த பாசிட்டிவ் பாயிண்ட் என்னன்னா காமெடி தான். இவனால மார்வல் படங்களில் மிஸ் ஆன காமெடிஸ் எல்லாம் இந்த படத்தில் சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. படம் பார்க்கும்போது பக்கா MCU படங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இதுதான் வருஷத்துக்கு முன்னாடி நிறைய மார்வல் படங்கள்ல மிஸ் ஆச்சு. காமெடிஸ் எல்லாம் கேட்டோன்னே குபீர் சிரிப்பு வர மாதிரி சூப்பராகவே எழுதியிருந்தாங்க சொல்லலாம். நம்ம ஆக்ஷன் சீக்வன்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபைட்ஸுமே சூப்பராகவே கொரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. ஒரே ஒரு பாயிண்ட் பற்றி சொல்லணும்னா தண்டர் போல்ஸ் டீமுக்கு சென்ட்ரிக்காக வர ஃபைட் சீன் செகண்ட் ஹாஃப்ல வரும் சூப்பராகவே இது பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஓவர் லாஜிக் மீறெல்லாம் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு ரியலிஸ்டிக்காகவே ஃபைட் சீன்லாம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எலனா போலோவா ஃபர்ஸ்ட் சீன்லேயே ஒரு பில்டிங்லேருந்து தாவி இருப்பாங்க. நீங்கள் நினைப்பீங்க அது கிரீன் மேட்டில் ஷூட் பண்ணியிருப்பாங்கன்ட்டு, அது உண்மை கிடையாது. உண்மையிலேயே அந்த ஸ்டண்ட் அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டண்ட் பண்ணதுக்கு பெரிய தைரியம் வேணும். அது அவங்க கிட்ட இருக்கிறதுனால அந்த ஸ்டண்ட்டை ரிஸ்க் எடுத்து பண்ணி கொடுத்துருக்காங்க சொல்லணும். அடுத்தது சினிமாட்டோகிராஃபி விஷுவல்லாம் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. பேஸ் 4ல பிக்கெஸ்ட் ப்ராப்ளமாக இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் தான் இருந்துச்சு. அதான் இந்த படத்தில் முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு பிசிறு தட்டாத மாதிரி VFX நல்லாவே கொடுத்துருக்காங்க சொல்லணும். அப்புறமா பேக்ரவுண்ட் ஸ்கோரை பற்றி பார்த்தீங்கன்னா படம் போகிற ஃபாஸ்ட்டில் அதெல்லாம் பற்றி கவனிக்கவே இல்லை. இருந்தாலும் மியூசிக் அங்கங்கே ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. எங்கெங்கெல்லாம் சோர்ந்து போகிறோமோ அந்த இடத்துலலாம் சைலன்ஸ் விட்டுட்டு தேவையான இடங்களில் மட்டும் மியூசிக் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த படத்துக்குள்ளே இந்த மாதிரி ஃபீல் ஆச்சு மியூசிக் பாட்டு. அண்ட் இதெல்லாம் தான் பாசிட்டிவ். நெகட்டிவ் பக்கம் வந்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நிறைய நெகட்டிவ் இருக்கதான் செய்யுது. அதில் முதல் பாயிண்ட் என்ன பார்க்குறேன்னா MCUலே டாஸ்க் மாஸ்டர் இந்த கேரக்டர் டம்மி பண்ணி தான் காமிச்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தாம இந்த படத்துலையும் ரொம்ப ஒஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். வெறும் 2 நிமிஷம் 3 நிமிஷம் வர கேரக்டர் அந்த சீனுக்கு இவ்வளோ பேர் பெஸ்ட் காமிக் புக் கேரக்டரை வேஸ்ட் பண்ணிடுறாங்கன்னு தான் சொல்லணும். காமிக் புக்கில் டாஸ்க் மாஸ்டரை பற்றி படிச்சவங்களுக்கு தான் தெரியும் அந்த மாதிரி என்ன மாதிரி கேரக்டர் சொல்லி அந்த கேரக்டர் கொண்டு வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி அந்த கேரக்டர் பிளாக் வீடோ படத்தில் முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ இந்த படத்தில் பார்க்கும்போது செத்த நாய் மேலே பாம்பு நிறைய லாரி ஏற்றின மாதிரி தான் இருந்தது. அடுத்த ரெட் கார்டியன் கேரக்டர் பற்றி சொல்லணும்னா ஒரு சூப்பர் டீம் அப் மூவியில் ஒரு டீம் அப் சூப்பர் ஹீரோ இருக்காருன்னா நிறைய மிஷின் முடிப்பாங்க, ஆபத்துன்னு வரும்போது நிறைய இடத்துல காப்பாற்றுவாங்க. ஆனால் இந்த கேரக்டர்ஸ் வச்சு காமெடி தான் பண்ணியிருக்காங்க. காமிக் புக்கில் எப்படின்னு தெரியல. ஆனால் இந்த படத்தில் வெறும் அந்த ரெட் கார்டன் கேரக்டர் காமெடிக்காக தான் யூஸ் பண்ண மாதிரி தெரிஞ்சுது. காமெடியும் தாண்டி நல்ல கேரக்டர் கொடுத்துருந்தாங்கன்னா மோஸ்ட் ஐகானிக் கேரக்டராக வந்திருக்கும். அது இவங்க தவற விட்டுருக்காங்க தான் சொல்லணும். அடுத்தது படத்தில் வர கேரக்டர் டெவலப்மெண்ட்ஸ்லாம் பெருசாக கிடையாது. எல்லா டீம்மேட்ஸுமே வராங்க, டீம் அப் ஆகிறாங்க, அதுதான் படம் முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி தான் படத்தை கொண்டு போயிருந்தாங்க. ஆல்ரெடி இந்த கேரக்டர்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் ஆனாலுமே இன்னும் அவங்களோட டெவலப்மெண்ட்ஸ் நோக்கி போகவே இல்லை. எங்கே ஆரம்பிச்சதோ அதே மாதிரி தான் நிற்கிறது. இவங்க கேரக்டர்ஸில் ஒரு சேஞ்சஸும் இல்லை, இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. அதனால இந்த கேரக்டர்ஸ் கூட கரெக்டாக முடியல. படத்தில் கடைசி நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு பரபரன்னு சூப்பராக கொண்டு போயிருந்தாலும் அஃப்கோர்ஸ் செகண்ட் ஹாஃபும் ரொம்ப நல்லாவே தான் இருந்துச்சு. இருந்தாலும் கடைசி 20 நிமிஷம் ரொம்ப இழுத்துட்ட மாதிரி தோணுச்சு. அந்த இடத்துல ஏதாச்சும் பரபரப்பான சீன் வச்சு எதனா பண்ணியிருந்தாங்கன்னா நல்ல படமாகவே வந்திருக்கும். அஃப்கோர்ஸ் இப்போ கூட நல்ல படம் தான், கண்டிப்பாக போய் தேட்டரில் தாராளமாக பார்க்கலாம். அண்ட் இதான் இவ்வளோ தான் இந்த ரிவ்யூ அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். நீங்கள் ஆல்ரெடி இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.